அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் விஷயத்தில் எவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர்களிடத்தில், அடிமைகளிடத்தில், பெண்களிடத்தில், பலவீனமான மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்? பலமான மனிதர்கள்ட்ட எல்லாருமே பணிவாக நடந்துருவோம். ஏன்னா எதிர்க்க முடியாது. நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய ஆள் இருந்தார்னு சொன்னால் அவர் முன்னாடி அடக்க ஒடுக்கமாக தான் இருப்போம். எவ்வளவு மண்டக்கணம் பிடிச்சவனாக இருந்தாலும் அந்த பெரியவர்கள் முன்னாடி அதை காட்ட முடியாது. ஏன்னா இவனை விட அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். ஒரு மனிதன் அடக்கமானவன் எதை வச்சு கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் அவனுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட இப்படி நடக்கிறான். அவனை விட கீழே உள்ளவர்கள்ட்ட நடந்தால் தான் அதுக்கு பேர் பணிவு. மேலே உள்ள நடந்தால் அது நடிப்பு. உள்ளுக்குள்ளே கர்வம் இருக்கிறது. அதை காட்டி கொள்ளாமல் என்ன செய்கிறான்டா, இவனுக்கு மேலே நம்ம போனால் விட மாட்டான், இவனுடைய பகையை நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள்ட்ட அந்தஸ்தில், பதவியில், பொருளாதாரத்தில், உடல் வலிமையில் மேலே உள்ளவங்கள்ட்ட பணிவாக எல்லோரும் நடப்பாங்க. அதை விட்டுட்டு இப்போ நம்ம எதை பார்க்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் பணிவை காட்ட மாட்டார்களோ அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட, அடக்குமுறைக்கு ஆளான, பலவீனமாக இருக்கிற மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபு மசூத் என்று ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு அடிமையை மனிதர்களை அடிமையாக வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். பிறகு இஸ்லாம் வந்து படிப்படியாக அதை ஒழிச்சிருச்சு. மனிதர்களே சந்தையில் அடிமையாக விற்பாங்க. விலை கொடுத்து வாங்கினவர் வந்து என்ன மாதிரி வேணாலும் பயன்படுத்திக்கிடுவார். சம்பளம்லாம் கிடையாது, சாப்பாடு கொடுப்பார், அவ்வளோதான். எல்லா வேலையும் வாங்கி கொள்வார். அப்போ அவருக்குன்னு கேள்வி கேட்க, குரல் எழுப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியாக அந்த அடிமைகளை வந்து ஜாஹிலியா காலத்தில் வந்து அப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி இருந்ததுனால இஸ்லாமிய ஆட்சியுடைய ஆரம்பத்திலையும் அடிமைகள் இருந்தாங்க. பிறகு படிப்படியாக அதை செஞ்சால் விடுதலை செய்ய, இதை செஞ்சால் அடிமை விடுதலை செய்யன்னு சொல்லி இருக்கிற அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்ய வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அடிமை இருக்கும் பொழுது அபு மசூத் என்கிற ஒரு சஹாபிக்கு ஒரு அடிமை இருக்கிறார். அந்த அடிமை என்ன செய்கிறாருன்னாட்டா சவுக்கால் அடிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திடீர்னு பார்த்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இல்லை நினைத்து கொண்டு, யாரும் இல்லை நினைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அடிமையை சவுக்கால் அடிக்கிறார். அது வந்து உறுத்தல் இல்லாமல் அடிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி, எல்லாருடைய மனநிலை அப்படி இருந்தது. அடிமைன்னா அவனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அவன் சொல்கிறத கேட்கணும், நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம், ஒரு ஆடு மாடு மாதிரியான நிலையில் அவங்க நடத்தப்பட்டாங்க. அப்போ அந்த சவுக்கால் அடிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஏலம் அபா மசூத், அபு மசூதே கவனின்னு கத்துறாங்க. அபு மசூதே நான் சொல்கிறத கேளு என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இவருக்கு சரியான கோபத்தில் இருந்தனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு இவர் விளங்கலை. மேலும் கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே தான் ஆஹான்னு திரும்பி பார்க்குறாரு. ரசூல்லா தான் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க என்று தெரிந்த உடனே அப்போ சொல்கிறாங்க, அபு மசூதே நில்லு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னல்லாஹ அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ, இந்த அடிமையோட உனக்கு சக்தி இருக்குல்ல, உன்ட பலம் இருக்குது, உடல் பலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்கிறது. இந்த அடிமையை விட உனக்கு அதிக பலம் இருக்கிறது. உன்னை விட அல்லாவுக்கு அதிக பலம் இருக்குது. விளங்க, உன் மீது அல்லாவுக்கு இருக்கிற பலம் அதிகமானது. அல்லாஹு அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது நீ வைத்திருக்கிற ஆற்றலை விட உன் மீது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் வந்து கூட. ஒழுங்காக இருந்து உன்னை அல்லா இதே மாதிரி அடிச்சா என்ன செய்வேன்? நீ இவனோட பெரிய ஆள், நீ அடிக்கிற, உன்னை விட பெரியவன் இருக்கிறானே, அவன் இதை விட அதிக சக்தி பெற்றவனாக இருக்கிறானே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. சொன்னவன் அவர் சொல்கிறாரு, இப்போ குல்துலா அவதரிப்பு மம்லூக்கன் பாதுகு அபதா, இந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு நான் ஒரு காலத்தில் எந்த ஒரு அடிமையை நான் அடித்ததே இல்லை, என்னை உடனே நான் மாற்றிக்கிட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறாரு. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி.
அப்போ இந்த அடிமைகளை போட்டு அடித்தாங்கன்னு சொன்னால் யாரும் கண்டுக்கிறவே மாட்டாங்க. அந்த அன்றைய காலத்தில் அடிமைக்கு என்ன உரிமை இருக்குது என்று தான் எல்லாரும் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை பார்க்குறாங்க. அது இஸ்லாமிய பார்வையில் எப்படி பெரிய தவறான விஷயம். நீ அல்லாஹ்வை நம்புகிற ஒரு முஸ்லீம்கிட்ட இந்த செயல் இருக்கலாமா? அல்லாஹ்வை நீ நம்புகிற, அல்லாஹ் உனக்கு மேலே பெரியவன், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர்லாம் கட்டுற, அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் நீ இவன் மீது வைத்திருக்கிற ஆற்றலை விட உன் மீது அவனுக்கு ஆற்றல் அதிகம் இருக்கா இல்லையா என்று எச்சரிக்கை பண்ணுற காட்சியை பார்க்குறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனர்கள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் உடனே என்ன செய்வாங்க, தலையிடுவாங்க, அது சரி பண்ணுவாங்க, அந்த கொள்கை என்ன செய்வாங்க சொல்லி கொடுப்பாங்க என்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் என்கிற ஒரு சஹாபி அவங்க காலத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தன்னுடைய ஊழியரோட அடிமையோடு வர்றார். வரும் பொழுது இவர் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காரோ அதே மாதிரி அவருக்கும் போட்டிருக்கிறார். அபூதர் அவர்கள் மேலாடை கீழாடை ஒரு ஜோடி செட், மேலாடை கீழாடைக்கு ஹுல்லத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜோடி ஆடை அணிந்திருக்கிறார். இதே மாதிரியான ஜோடி ஆடை அவர் அணிஞ்சிருக்கிறார். இவர் போட்ட மாதிரி சட்டை அவருக்கு, இவர் போட்ட மாதிரியான வேஷ்டியோ லுங்கியோ பேண்ட்டோ ஏதோ ஒன்று கீழாடை அது அவரும் போட்டிருக்கார். அப்போ இவர் தன்னை வேலைக்கார அடிமையை கூட்டிகிட்டு வர்றாரு. அடிமை எப்படி எல்லோரும் நடத்துவாங்க, நம்ம சவுக்கால் அடிக்கிற அளவுக்கு தான் நடத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய அடிமையை தான் அணிந்திருக்கிற மாதிரியே ஒரு சட்டையை அணிந்து கூட்டு வர்றார், ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வர்றார். அப்போ மக்கள் கேட்குறாங்க, ஏன் இப்படி இவ்வளவு சமமாக வரும், ஓவராக சமமாக போகிறீங்களே, சமமாக இருக்க வேண்டியதான், அதுக்காக நீங்கள் போட்டிருக்கிற அதே சட்டையை கொடுத்து நீங்கள் போடுற மாதிரி அதே வேஷ்டியை கொடுக்கணுன்ற அவசியமாங்கிற ஒரு அர்த்தத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் இப்படி நடக்கிறீங்க என்று கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் என்று கேட்டால், இந்த அடிமையுடைய அம்மாவை நான் நினைச்சிட்டேன், அம்மாவோட இணைத்து இவரை நான் திட்டேன். என்ன திட்டான்னு வேறு அறிவிப்பில் வருது. அவங்க அம்மா அஜமி, அதாவது அரபு மொழி இல்லாத பேசுகிறவங்க. இவங்க அம்மா தாய்மொழி அரபி கிடையாது. அதை சொல்லி திட்டிருக்காரு, நீ ஒரு அஜமி மகன் தானே, நீ என்ன அரபியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. அந்த அடிமையை திட்டாரு. உங்கள் அம்மா வேற்றுமொழி பேசுகிற பொம்பளை தானே, அஜமின்னா கால்நடை மாதிரி அந்த காலத்தில் வேறு மொழி பேசுகிறவன மனுஷனாக கூட பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒழிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நான் திட்டேன். திட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அடிமை என்ன செய்கிறாரு, என்ன இந்த மாதிரி எங்கள் அம்மாவை சொல்லி இந்த மாதிரி அவர் திட்டுறாரு என்று புகார் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, யா அபாதர் ஐயர்தஹு பி உம்மிஹி, அவங்க அம்மாவோட இணைத்து இவரை நீ திட்டினியா, குறை சொன்னியா என்று கேட்குறாங்க. கேட்டுட்டு, இன்னக்க இம்ரவுன் ஃபீகே ஜாஹிலியா, இன்னும் அறியாமை தன்மை இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாய். இஸ்லாம் வந்துருச்சுன்னா ஜாஹிலியத்து போய்விட வேண்டும். அறியாமை காலத்தில் நிறைய பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். இஸ்லாம் வந்த பிறகு அது சுத்தமாக என்னஞ்சிருன்னு வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் நீ எப்படி இருக்கிற, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்தில் இருக்கிற, ஆனால் ஜாகிலியன்னா மடத்தனங்கள், மூடத்தனங்கள். அப்போ மூடத்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இன்னும் இருக்கிறாய. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த மூடத்தனம், அம்மாவை சொல்லி திட்டுறது, அத்தாவை சொல்லி திட்டுறது, மொழியை சொல்லி திட்டுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். அப்போ இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் ஜஅலஹமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், இந்த உங்களுடைய சகோதரர் அடிமைகளை சொல்கிறாங்க, உங்கள் சகோதரர்களே அல்லாஹ் உங்கள் கையில் தந்திருக்கிறான், இவங்களும் உங்கள் சகோதரர்கள் தான், உங்களை மேலே அவங்கள கீழேயுமா இல்லை நினைச்சிட்டான் ஆக்கிட்டான். பொமன்கான் அஹூஹு தஹ்த எதிஹி, யாருடைய கீழே ஒரு ஊழியரோ அடிமையோ இருக்கிறாரோ, ஃபுல் யுத்இமுஹு மிம்மா யஅகுல், அவர் உண்ணுவதையே தான் அவருக்கு உண்ண கொடுக்க வேண்டும். வீட்டில் நீங்கள் அவரை அடிமையாக வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு அவருக்கு கொடுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்பாத சாப்பாடுகள் எடுத்து பழைய சாப்பாடை கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபுல் யுத்இமுஹு மிம்மா யஅகுல், அவர் உண்ணுவதைத்தான் அவருடைய அடிமைக்கும் கொடுக்க வேண்டும். உல் யுல்பிசுஹு மிம்மா யல்பஸ், அவர் அணிவதைத்தான் அடிமைக்கு அணிய கொடுக்க வேண்டும். வலாத்து கல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களுடைய சக்திக்கு மீறிய வேலையை கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் 50 கிலோ தான் அவனுக்கு தூக்க முடியும்னு சொன்னால் 75 கிலோ தூக்க சொல்லக்கூடாது. 4 மூட்டையை தான் அவனுக்கு தூக்க இயலும்னு சொன்னால் 40 மூட்டையை தூக்குமாறு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவனுக்கு சக்தின்னு இருக்குல்ல, இன்னென்ன வயசு உள்ளவனுக்கு ஒரு சக்தி, ஒரு பலவீனமானவனுக்கு ஒரு சக்தி, நோயாளியாக இருந்தால் அது ஒரு சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் சக்திகள் இருக்கும். இவனுக்கு அது தாங்குமா என்று பார்த்து வேலை கொடுக்கணும். வலாத்து கல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களை மிகைக்கக்கூடிய வேலையை கொடுத்துறாதீங்க. அவங்களுக்கு எந்த வேலையை செய்ய முடியாதோ அவ்வளோ வேலை கொடுத்துறாதீங்க. அப்படி நீங்கள் கடின வேலை கொடுத்தீர்களே ஆனால் ஃபைன் கல்லஃப்துமுஹும், அவர்களுக்கு கடின வேலை கொடுத்தீர்களே ஆனால் ஃபைனுஹும், நீங்களும் அவங்களோட சேர்ந்து வேலையை செய்யுங்க.
மூட்டையை தூக்குறத நீனும் செய்ய, 2 பேரும் அப்போ உனக்கு தெரிஞ்சிடும்ல, நீனும் அவர்களுக்கு துணையாக அந்த காரியத்தை செய்து கொள் என்று ரசூலுல்லாஹ் புகாரில் இது 30வது ஹதீஸ். இந்த ஒரு அறிவுரை அப்போ சொல்லியிருக்கிறாங்க. பிற்காலத்தில் அவர் கடைப்பிடிக்கிறார். இது இந்த சம்பவம் அவர் அடிமையை கூட்டிகிட்டு போகிறார்ல, அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி நடக்குது. எந்த சம்பவம்? ட்ரெஸ்ஸு தன் மாதிரியே ஆடையை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அது பின்னாடி நடக்கிறது. காரணம் கேட்கும் பொழுது தான் இதை சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நான் இந்த மாதிரி திட்டிவிட்டேன், திட்டுனது அவங்க அம்மாவெல்லாம் சொல்லி இழுத்து ஒரு அடியாக மடத்தனமாக நான் திட்டேன். அது ரசூலுல்லாஹ்கிட்ட போய் புகார் போன உடனே என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு நினைஞ்சாங்க இந்த அறிவுரை எனக்கு சொன்னாங்க. என்னென்ன அறிவுரை சொல்கிறாங்க? ஒரு வேலைக்காரர்களுக்கு நம்ம சாப்பிட்றதான் சாப்பிட கொடுக்கணும். வேலைக்குன்னு ஒருத்தவங்களை வச்சுட்டோம்னு சொன்னால், நம்ம வீட்டில் சமையலுக்கு வெறும் வேலைக்கு ஆளை சேர்த்தோம்னு சொன்னால் எல்லா வகையும் அவங்க சமைச்சு வச்சுவிட்டு அவங்கள நீ போய் எங்கள் போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கன்னு அனுப்புறது அது ஒரு நேர்மையற்ற, அவங்க மனசு எப்படி இருக்கும்? அவங்க சமைச்சவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காது. அப்போ நீங்கள் சாப்பிட்றது அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆடைகள் வீட்டில் எடுக்கிறவங்க நம்ம வேலைக்காரங்க தான் அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும். நம்மகிட்ட வேலைக்கு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பெருநாள்கள் நல்ல நாள் பெருநாளைக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம எடுக்கிற மாதிரி, இதெல்லாம் பொதுவான அறிவுரை தானே. அந்த அடிமைக்கு சொன்ன அறிவுரை மட்டும் இல்லை, யாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அது எல்லாருக்கும் உள்ளது. இது அபூதர் மட்டும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் தான் ரசூல். சொன்னது அபூதருக்காக இருந்தாலும் நமக்கு இருக்கா இல்லை இதில். அதே மாதிரி அவருடைய சக்திக்கு சின்ன பையர்களுக்குலாம் இப்படி வேலை கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், ஊழியர்களை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு எப்படி வேலையை கொடுக்குறாங்க. வயசான ஆட்களை வேலைக்கு சேர்த்துக்குருவாங்க. சேர்த்துட்டு ஒரு இளைஞன்ட்ட கொடுக்குற அளவுக்கு அவன்கிட்ட வேலை கொடுப்பாங்க, சம்பளத்துக்கு வந்துட்ட காரணத்தினால. அவர் ஏதோ குடும்ப கஷ்டத்தில் பிள்ளைகள் கவனிக்காமல் இருக்கிறதுனால வயசு காலத்தில் வேலைக்கு சேர்த்துருப்பார். சேர்ந்து அந்த வயசு காலத்துக்குன்னு உள்ள மாதிரி தான் அவர் செய்ய முடியும். அந்த முதுமைக்கு ஏற்றவாறு தான் அவரால் செயல்பட முடியும். அதையெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சம்பளம் கொடுக்குறோன்னா இல்லையா, நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க என்பது அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாவுக்கு இந்த பார்வை என்ன ஆகுறது? உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு தர்றேனே, அது ஒழுங்காக நடக்கிறீங்களா? நீங்கள் அல்லாஹ் நினச்சாலும் நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஏற்றவாறு நம்ம நடக்கிறோமா? நம்ம நன்றி உள்ள அடியாராக இருக்கிறோமா? அப்போ படைத்த இறைவனுடைய எத்தனை விஷயங்களை நம்ம மீறுகிறோம். அவன் தந்ததுக்கு ஏற்றவாறு நம்ம நடக்க முடியறதில்ல. அப்படி இருந்துக்கிட்டு நான் கொடுக்குற ஒரு 20,000 10,000 சம்பளத்துக்காக வேண்டி நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவர் முடியாத சொன்னாலும் கேட்கணும், இயலாத சொன்னாலும் கேட்கணும், சிரமமான சொன்னாலும் பட்டினி போட்டாலும் கேட்கணும்னா அது எப்படி நியாயமாகும்? அப்போ நீங்கள் நமக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தன் நமக்கு இந்த தகுதியெல்லாம் தந்திருக்கிறான். எல்லாரும் கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி ஒரு ஏழைப்பாளைகளுக்கு நம்மளை கொண்டு வாழ்வு அமைகிற மாதிரி இல்லை தந்திருக்கானே என்று சொன்னால் அவங்கள அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக பாவித்து நடக்கணும். இந்த மாதிரி பண்பாடுகள்லாம் இஸ்லாம் வளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வை நோக்கி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாங்கன்னா பயான் பண்ணி வந்தது ரொம்ப குறைவு. மேடை போட்டு கூட்டம் போட்டுட்டாருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாழ்க்கை தான் பயான். ரசூலுல்லாஹ்வோட இந்த வாழ்க்கை முறை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க? இந்த அபூதர் போட்டு போனார்ல, இதை சொல்லியிருப்பார்ல, இதுக்கு எப்படி ஒரு மார்க்கமா? பலவீனர்களுக்கு இவ்வளவு அனுசரணையாக இருக்கிற ஒரு மார்க்கமாக நினைத்தால் இஸ்லாத்துக்கு வருவாங்களா இல்லையா? இஸ்லாம் வளர்ந்தது இதை கொண்டு தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள்கிட்ட எப்போ குறைந்ததோ வளர்ச்சி நின்று போய் எல்லாத்தையும் குற்றவாளியாக வரும். இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் அதனால் ஒரு தடையாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, 3 பேர் சலாசத்துன் ஆனால் ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மறுமை நாளில் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது என்னை விசாரிக்கும் பொழுது என் சார்பாக நான் தான் வாதாடணும். என்னை விசாரிக்கும் பொழுது என் சார்பாக நான் வாதாடணும். எனக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்ணிட்டார், நான் என்ன செய்யணும்? அல்லாட்ட நான் தானே வாதாடணும். எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், அவன் சார்பில் வாதாடிக்கிடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 3 பேருக்கு நான் வாதாடுவேங்கிறான். தீர்ப்பளிக்கிற நானே ஜட்ஜே வாதாடினா என்ன ஆகும்? தீர்ப்பளிக்கிற நீதிபதி ஒருத்தனுக்கு வாதாடினா தீர்ப்பு எப்படி இருக்கும்? அவனுக்கு சாதகமாக தானே இருக்கும். அப்போ நீதிபதிகளுடைய வேலை என்ன? உலகத்தில் இவன் வாதத்தையும் கேட்பாங்க, அவன் வாதத்தையும் கேட்பாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2227வது ஹதீஸில் இருக்கிறது. சலாசத்துன் 3 பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவங்க சார்பாக நான் வாதாடுவேன். அவங்க பேச தேவையில்லை. இவனுக்கு இந்த மாதிரி இவன் அநியாயம் செய்தான் என்று அவன் சார்பாக வாதாடி விட்டு தீர்ப்பை நானே வழங்குவேங்கிறான் அல்லாஹ். அப்போ 3 பேருக்கு நான் வாதாடுவேன் என்று சொல்கிற அளவுக்கு கடுமையான விஷயம் என்னன்னு கேட்டால், ரஜுலுன் ஆழ்த்தாபி சும்மா கதற, என் பெயரை சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்குறான், ஒரு சத்தியம் செய்கிறான், பிறகு அதில் மோசடி செய்கிறான். இவனுக்கு எதிராக நான் வாதாடுறேன். ஒரு கடனை வாங்கிட்டீங்க, தர முடியல, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 3 மாதத்தில் தந்துடுறான், அல்லா மேலே சத்தியமாக தந்துடுறேன்றீங்க. அதை மீறினா அல்லாஹ் பேரில் தருவேன்னு சொல்லிட்டு மீறினீங்கன்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவன் விஷயமாக அல்லாஹ் வாதாடுவான்.
அவன் நீ பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் என்னை ஏமாற்றி விட்டான்னு நீ புகார் கொடுக்க தேவையில்லை. அல்லாவே என்ன செய்வான், மறுமை நாள் நீ உட்கார நான் பேசுகிறேன் உனக்கா வேண்டி என்று சொல்லி இந்த பாதிக்கப்பட்டவருக்காக வேண்டி, யாருக்கு நீங்கள் அல்லாஹ் பேரில் ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு சத்தியம் செய்து விட்டு அதை மீறுகிறீர்களோ, அதில் மோசடி செய்கிறீர்களோ, அப்படி செஞ்சால் அந்த அவனுக்கு சார்பாக யார் பாதிக்கப்பட்டானோ அவன் சார்பாக வந்து நான் என்ன செய்வேன், நான் வழக்குரைப்பேன். வழக்குரைப்பன் தீர்ப்பவன் தான் நினைக்க போகிறான். வழக்கு யார்கிட்ட உரைக்க போகிறான், சபையில் வழக்கை சொல்லிவிட்டு ஜட்ஜ்மெண்ட் அவன் தான் பண்ண போகிறான். அப்போ என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் விளைவிக்கிற வேண்டியது ஒன்று. அதே மாதிரி வந்து ஒரு ரஜுலுன் பா ஹுர்ரன் அக்கல சமனகு, சுதந்திரமான மனிதனை பிடித்து போய் விற்று போடுறாங்க. அடிமைன்னா அடிமைகளை தான் விற்கலாம். புதுசாக சுதந்திரமாக இருக்கணும்னு அடிமை ஆக்கிடக்கூடாது. அடிமையெல்லாம் எப்படி அடிமை உண்டாவாங்க, ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்தவொடனே ஜெயிச்சிருவாங்க ஒரு நாடு. ஜெயிச்சா அந்த எதிரிகள்லாம் பிடிப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுறது, நவீன காலத்தில் சிறையில் வச்சுருப்பாங்க. நவீன காலத்தில் அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஜெயிலில் வச்சு அடைக்கிற அளவுக்குலாம் பொருளாதாரம் கிடையாது. அவனுக்கு காலமெல்லாம் அடைச்சி வச்சு சோறு போட முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னு கிடந்த அடிமைகளை பிடிச்சிட்டு வந்தவங்கள ஒவ்வொரு ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவன் வேறு நாட்டில் வந்தவன் தானே, சண்டைக்கு வந்தவன் தானே, அவனுக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது. அந்த அடிமை என்ன செய்வாங்க, நீ பயன்படுத்திக்க, அவன்கிட்ட வேலை வாங்கி நீ சாப்பாடு போட்டுக்க. அவனை சாப்பாடு போடுற வேலையும் ஆயிடுச்சு, நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு சுமை இல்லாமல் போய்விட்டது என்பதற்காகத்தான் இந்த அடிமைங்கிற முறை உண்டானுச்சு. அடிமைன்னு பிறப்புலேருந்து வர்றதில்லை. அடிமைகள் எல்லாமே யுத்தத்தில் தான் உண்டாகும். போர்க்களத்தில் தான் என்ன செய்யும், அந்த பிடிக்கப்பட்டு தான் அடிமை ஆவாங்க. அவங்கள அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அடிமையாக தான் ஆக்க முடியும். பெரிய பொருளாதாரமெல்லாம் இப்போ உள்ள அளவுக்குலாம் அப்போ கிடையாது. அந்த காலம் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கூட பொருளாதாரம் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு இருந்துச்சா? பொருளாதாரங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பொருளாதாரம் தாறுமாறாக இருக்கிறது. அன்றைக்கி சோத்துக்கு மட்டும் சம்பாதிக்க முடியாது. ஒரு 100 வருஷம் 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பாரித்து சோறு தான் திங்க முடியும். இன்றைக்கி என்ன செய்கிறோம், சோறு திங்கிறோம், வாட்ச் கட்டிக்கிறோம், ஃபோன் வச்சுக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்து இல்லாத ஜாமான். பைக் வச்சுருக்கிறோம், கார் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த இத்தனை எலக்ட்ரிக் சாதனங்கள்லாம் வச்சுருக்கிறோம். இவ்வளவுக்கும் சம்பாதிக்கிறோம். அப்போ தாறுமாறாக பணம் புழங்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ரசூல்லா காலம் இன்னும் எப்படிப்பட்டதாக இருக்கு, பணமே இருக்காது, காசே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து ஒரு அரசாங்கம் அந்த போர்க்கைதிகள்லாம் பிடித்து அவங்கள ஜெயிலில் அடைச்சி சோறு போடுறேன்னு அவங்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன செய்யுது, கைதிக்கு என்ன பண்ணுறது? அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொடுத்து வச்சுருந்தாங்க. இது ஓகே, இது ஒரு நிர்பந்தம். விட்டாலும் நம்ம நாளைக்கு சண்டைக்கு வருவான். அவனை விடுதலை செஞ்சாலும் என்ன செய்வான், நாளைக்கு போய் மறுபடியும் படை தட்டி நம்மளோட சண்டைக்கு தான் வரப்போகிறான். அதுக்காக வேண்டி இந்த அடிமைங்கிற ஒரு ரீசன் அன்றைக்கி இருந்தது. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சும்மா ஒரு ஆளை பிடிச்சி விற்றுட்டு வந்துடுது. அடிமையான இருக்க மாட்டான். அடிமையாக இல்லாத மனிதனை, சுதந்திரமான ஒரு மனிதனை பிடிச்சிட்டு போய் ஆளை கையங்காலங்க இப்போ கடத்துறாங்க இல்லை குழந்தைகள்லாம். இப்போ கடத்திட்டு போய் அங்கே விற்றுறாங்க பாருங்களேன். குழந்தைகள் காணாமல் இருக்கிறீங்களா, அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, போய் பம்பாயில் அங்கே கொண்டு விற்றுருவாங்க. விற்றோன்னா பிச்சை எடுக்கிற பயன்படுத்துவாங்க. பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளையாக இருக்கும். கடத்திட்டு போய் கண்ணெல்லாம் குருடாக்கி கைகளெல்லாம் முடக்கி கடைசியில் என்ன செய்வாங்க, பிச்சை எடுக்க விட்டு அதிலேருந்து சம்பாரிச்சிட்டு வரல பெரிய அளவுக்கு இருந்தாங்க. இப்போ மும்பை, டெல்லி போன்ற நகரங்கள்லாம் இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் இப்படி கடத்தப்பட்டவங்க தான். கடத்தப்பட்டவங்களை வச்சு ஒரு மாஃபியா கும்பல் என்ன செய்யும், தொழில் பண்ணும். அப்போ இந்த காலத்தில் சிறுவர்களை பண்ணுற இப்போ கொத்தடிமைங்கிறாங்க இல்லை, இந்த ஆந்திரா பெரிய பெரிய பண முதலைகள் என்ன செய்வாங்கன்னா இந்த கல் குவாரியில் வேலை செய்கிறதுக்காக வேண்டி, சுரங்கத்தில் வேலை செய்வதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் வந்து கிராமத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க, 10,000 20,000 1 லட்சம் கொடுத்து கூட்டு போயிடுவாங்க. அந்த 1 லட்சத்தை கொடுத்துட்டு இந்த 1 லட்சம் உனக்கு தந்திருக்கிறேன், நீ எங்களுக்கு ஒத்தடிமையாக இருக்கணும், சோறு தான் போடுவோம். கொண்டு போய் சோறு போடுவாங்க, வேலை வாங்கிக்கிடுவாங்க. அவன் உழைப்புக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல. கேட்டால் 1 லட்ச ரூபாய் கொடு, அவன் எங்கேருந்து கொடுப்பான்? இப்படியான கொத்தடிமைகள் நிறைய மீட்கலாம் செய்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கும் பொழுது அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் விற்றுட்டு வந்துடுவாங்க. பெரிய ஆளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 4 பேர் சேர்ந்துக்கிறது, ஆளை கடத்திட்டு போகிறது. அங்கே அந்த நாட்டில் தான் அவனை வந்து அடையாளம் தெரியும். வேற ஒரு நாடு கொண்டு போயிடுவாங்க. அப்போ பாஸ்போர்ட் செலவு இல்லாத வேலை தானே, யாரை எங்கேயும் கொண்டு போயிடலாம். கொண்டு போய் அங்கே விற்றுட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரி செய்கிறது பெரிய குற்றம். இது ஒரு சுதந்திரமாக இருக்கிற ஒருத்தனை உன்னோட சண்டைக்கு வராதவன் அவன் உண்டு வேலைன்னு இருக்கிறான், அவனை ஏன்டா அடிமையாக்குறீங்க என்பதற்காக வேண்டி எல்லாம் சொல்கிறான். ஒரு ரஜுலுன் பா ஹுர்ரன் ஃபாக்கல சமனவு, ஒரு சுதந்திரமான மனிதனை கொண்டு போய் விற்றுப்புட்டு அந்த காசை சாப்பிட்டானே, அப்படி சாப்பிட்டானே என்று சொன்னால் நான் வாதாடுவேன். அந்த விற்கப்பட்டவன் சார்பாக நான் தான் என்ன செய்வேன், வாதாடுவேன். இவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன், இவங்களுக்கு எதிராக நான் என்ன செய்வேன், வழக்கு உரைப்பேன். இவங்களுக்காக அவங்க வழக்கு உரைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொல்கிறாங்க. 3வது ஆள் என்னன்னு கேட்டால், ஒரு ரஜுலுன் இஸ்தஜர் அஜீரன், ஒரு கூலிக்கு ஒரு வேலையாளை அமர்த்தி, கூலிக்கு ஒரு ஆளை அமர்த்தி விட்டு ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவங்ககிட்ட முழுமையாக வேலையை வாங்கி கொண்டு உலம் யோத்தி அஜரஹு, கூலியை கொடுக்காதவன். வேலையை வாங்கிடுறது, வேலை வாங்குறவன்ட்டு அவன்கிட்ட போட்டு கணக்கு பார்க்குவாங்க.
அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நான் வரலன்னு சொல்லி கணக்கு பார்த்து உனக்கு கழிக்கிறோன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரொம்ப கராராக அவங்கெல்லாம் கணக்கு பார்க்காம வேலை நிறைய வாங்குவாங்க. வேலை வாங்கும்போது முழுமையாக வாங்கி கொள்வார்கள், கூலி கொடுக்கும்போது அதை குறைச்சிருவாங்க, கொடுக்காமல் இருப்பாங்க. இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இவங்க விஷயத்தில் நான் தான் வழக்குரைப்பேன். அப்போ மறுமை நாளில் எல்லார் சார்பாக அல்ல தான் வழக்குரைக்க போகிறான். இந்த 3 பேர் பிரத்யேகமாக என்ன செய்வான்னு கேட்டால் இதுக்கு நான் பொறுப்புங்கிறான்ல. அப்போ இந்த வேலை ஆட்களை எப்படி நடத்தணும் என்பதற்கு நேரடியாக காணும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. பொதுவான ஒரு அறிவு நம்ம சொல்லிட்டாங்க. இதனால் என்ன ஏற்படும், அநியாயங்கிறது ஒன்று. அது இறைவனை அஞ்சிறவனுக்கு விஷயம், அஞ்சாதவனுக்கு சரி. இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆசிரத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. நீ இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிறாத. வேலைக்காரன்கிட்ட நம்ம சம்பளம் கொடுக்குற காரணத்தினால் என்ன மாதிரி வேணாலும் அவன்கிட்ட நடந்து கொள்ளலாம், பாதி சம்பளம் கொடுக்கலாம், வேலையை சுரண்டலாம், உழைப்பை சுரண்டலாம். அது மார்க்கத்தில் குற்றம் இல்லைன்னு நினைக்கிற குற்றத்தில் பெரிய குற்றம், அல்லாஹ் நின்று வாதாடக்கூடிய குற்றம், அல்லாஹ்வே வழக்கு எடுத்து நடத்தக்கூடிய குற்றம்டா சின்ன குற்றமா? அப்போ இந்த பலவீனர்கள் விஷயத்தில் ரொம்ப பேணுதல் நடக்கணும். நம்ம இமானில் அமல்லாம் ஓடி போயிடும். நம்ம தொழுகை நோம்பு எல்லாம் எதுக்காக செய்கிறோம், ஆகரத்தில் வெற்றி பெறத்தானே செய்கிறோம். அதெல்லாம் பழிஞ்சு போயிடுமா? அல்லாஹ் நின்று வழக்காடி தீர்ப்பளிச்சா என்ன ஆகுறது, இந்த வேலைக்காரனுக்கு உன்னுடைய எல்லா அமலையும் நான் கொடுத்துறேன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன். நம்ம அநியாயம் செய்து வேலைக்காரனுக்கு ஊழியர்களுக்கு அநியாயம் செய்து இருந்து அந்த வழக்கு அல்லாவே எடுத்து நின்று விசாரணை நடத்தி அவனே தீர்ப்பளித்தாண்டா என்னவாக, நம்முடைய அமல்களில் எவ்வளோ அமலை எடுத்து அவனுக்கு கொடுப்பான். நம்ம அமல்கள்லாம் அவனுக்கு போயிட்டா நமக்கு என்ன இருக்கும், என்ன மிஞ்சும்? அப்போ நம்ம தொழுகை, நம்ம நோம்பு, நம்ம ஜக்காத்து எதுவுமே நமக்கு மிஞ்சாது. அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரத்தம் குத்தி வாங்குறன்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில் அரபுகள்கிட்ட. அது அந்த காலத்து வழக்கம், மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த காலத்தில் எந்தெந்த மருத்துவம் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த காலத்தில் ரத்தம் குத்தி வாங்குறதுலாம் அதை விட சிறந்த மருத்துவம்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ரத்தம் கசிகிறது நிப்பாட்டுறதுக்கு சாம்பல் அள்ளி பூசிக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட இப்படி செஞ்சுருக்கிறாங்க. உஹது போரில் பல்லு உடைஞ்சவுடனே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பாயை கொளுத்தி அதை சாம்பல் எடுத்து அதை வச்சு என்ன செஞ்சாங்க, அதை கட்டு போட்டாங்க, ரத்தம் நின்றுச்சுன்னு வருது. இது இன்றைக்கி அவன் ஆக்ஷனில் அடிபட்டோன்னு இது நம்ம செய்ய முடியுமா? இது மார்க்கம்டா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அன்னைக்கு இருந்த மருத்துவம், அன்னைக்கு இதுதான் இருந்தது. அன்னைக்கு ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருத்துவம். இதெல்லாம் வகையில் உள்ள விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நம்மளை சாப்பிடணும்னு அர்த்தமா? ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டா கோதுமை ரொட்டி சுண்ணத்துன்னு சொல்லுவோமா? இல்லை, அவங்க இங்கே இருந்தால் சோறு தான் சாப்பிட்டுருப்பாங்க. அங்கே இருந்ததுனால அதை சாப்பிட்டாங்க. அங்கங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஷயம்தான் ரத்தம் குத்தி. அதை சொல்லிக்கிட்டாங்க, ரத்தம் குத்தி வாங்குற சுண்ணத்துன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ரத்தம் குத்துறன்னா தலையில் ஒரு கம்பு வச்சு என்ன செய்வாங்க, லேசாக ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சுவாங்க. அதிக ரத்தமாக இருக்கும்போது அது வெளியேறினா அவனுக்கு கொஞ்சம் ராகத்தாக இருக்கும்னு அந்த மக்கள் நம்பினாங்க. அந்த காலத்தில் உள்ள ஒரு சிஃபா மாதிரி இருந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுருக்கிறாங்க, மற்ற சஹாபாக்களும் செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரும் காஃபிர்களும் தான் செஞ்சாங்க. இது இஸ்லாத்துக்கு உள்ள விஷயம் கிடையாது. அன்றைக்கு இருந்த காஃபிர்களும் இந்த ரத்தம் குத்தி வாங்குவாங்க, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த ஊர் வழக்க பிரகாரம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு ரத்தம் குத்தி எடுக்கிற வேலையை கொடுத்துவிட்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஒரு கூலியை கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன பண்ணி என்னவா இருக்கிற, அவர் யாருன்னு கேட்டால் அவர் அடிமையாக இருக்கிறார். ஒரு ஆள்கிட்ட அடிமையாக இருக்கிறவங்கள 2 விதமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று வீட்டிலேயே வேலையை வாங்கிடுவாங்க, இன்னொன்று நீ வெளியே போய் வேலை செஞ்சுக்க, என்ன வேணாலும் சம்பாரிச்சிக்க, மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, நீ அடிமைன்னு என்கிட்ட நீ இருக்க வேணாம், நீ விரும்பின தொழில் விரும்பின வியாபாரத்தை பண்ணிக்கன்னு நினைஞ்சிருப்பாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அடிமையை ரிலீஸ் பண்ணி விட்ருப்பாங்க. மாதம் என்ன செய்வாங்க, இந்த எனக்கு நீ சம்பாதிக்கிறதில்ல எனக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னா ஒரு பாதி சுதந்திரம் மாதிரி, முழு சுதந்திரம் இல்லை, ஒரு பாதி சுதந்திரம் மாதிரி என்ன செய்கிறது. ஆனால் அடிமை காசு கொடுத்து லட்சக்கணக்கு கொடுத்து வாங்கியும் இருப்பாங்க. அதனால அந்த அந்த ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ விட்டு விசாரிக்கிறாங்க, நான் இவ்வளோ எனக்கு விதிச்சிருக்கிறாங்க, என் முதலாளிக்கு நான் இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே அதையெல்லாம் விசாரிக்கிறாங்க. ரத்தம் குத்தி வர்றாங்க, வாங்கிட்டு போயிட்டு வேண்டியான இவருக்கு நல்ல 2 மரக்கால் அளவுக்கு தானியத்தை கொடுத்துட்டு இவருக்கு என்ன செய்கிறாங்க, உன்னுடைய நிலைமை என்னப்பா, நீ என்னவா இருக்கிற எல்லாம் விசாரிக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சொல்லுவார்ல, உடனே அவரை கூப்பிட விட்டு அவருடைய எஜமானனை கூப்பிட விட்டு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணப்போ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி கொடு, இப்படி இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு. ஒரு அடிமையை சட்டப்படி அவர் அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு லட்சக்கணக்கில் ரூபாயை கொடுத்து ஒரு அடிமையை வாங்குவாங்க. அந்த அடிமையை வாங்கினா அதுக்குரிய ஆதாயம் இருக்கணும். அந்த ஆதாயத்திற்காக என்ன செய்வாங்கன்னா, நீ போய் வேலை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துரு, எங்களுக்கு 2 மரக்காலை கொடுத்துரு, 5 மரக்காய் கொடுன்னு ஏதோ ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவரே ஆய்வு செஞ்சு ரொம்ப தேவை உள்ளவராக இருக்கார், நீ கொஞ்சமாக வாங்கிக்க, அதிகமாக இருக்குது என்று சொல்லி அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அதை குறைச்சாங்க என்கிற ஒரு செய்தி புகாரில் 2281வது ஹதீஸில் இருக்கிறது. இப்படி பலவீனர்களுக்காக வேண்டி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டா என்ன செய்வாங்க, உடனே தலையிடுவாங்க, அதில் விசாரிப்பாங்க. இவன்ட்டு என்ன பேசி நம்ம என்ன செய்வோம், இவங்க விஷயத்தை குடும்பத்தில் விசாரிக்க அவசியம் இருக்கா? நம்மள்ட்ட வேலை பார்க்குறோம், ஹஜ்ஜா மூடி வெட்டுறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்றீங்க, அவனுடைய குடும்பம் என்னப்பா எப்படி வருமானம் இதெல்லாம் நம்ம கேட்க அவசியம் நமக்கு தேவையா? ரசூல் அதெல்லாம் பார்க்கல. அதான் அடக்கம்ங்கிறது. இப்படி ஆள்கிட்டையும் அவனை விசாரித்து அவனுக்கு என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, உன் வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, வருமானம்லாம் போதுமானதாக இருக்குதா, நீ குடும்ப பிள்ளை குட்டியில் இப்படி காப்பாற்றுற, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இப்போ எல்லார் விஷயத்தையும் விசாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளே விசாரிக்க மாட்டோம். நம்ம பெரிய ரசூலுல்லாஹ் பெரிய அந்தஸ்து ராஜா கிடையாது, பெரிய இறை தூதர் கிடையாது. சாதாரண மனிதர்கள் நம்மளே என்ன செய்கிறோம்னு கேட்டால், சில சாதாரண தொழிலாளர்களை நம்ம விசாரிக்க கூட மாட்டோம், அவன்கிட்ட வேலையை பேசக்கூட மாட்டோம். அப்படிலாம் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் நம்மள்கிட்ட மாறணும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனர்களுக்காக என்னென்ன மாதிரிலாம் குரல் கொடுத்துருக்குறாங்க என்ற விஷயத்தை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.